இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் 2024ஓட ஃபஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு தான். அதுவும் நம்ம சேப்பார்க்கில் தான் நடக்க போகுது. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து இவங்களோட பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். சிஎஸ்கே vs ஆர்சிபியோட பிளேயிங் 11 எப்படி இருக்குது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தனே ஓப்பனர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஓப்பனர்ஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல ருத்ராஜும் டெவன் கான்வே ஆடுவாங்க. அந்த பக்கம் ஃபேஃபும் கோலியும் ஆடுவாங்க. என்னோடய இதைப்படி இதுதான் நடக்கும். ஏன்னா ஃபேஃபெல்லாம் மேக்ஸிமம் உட்கார வைப்ப சான்சஸ் லெஸ்ஸு தான். இவங்க இதுலேயும் சரி நம்ம இதுலேயும் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிடில் ஆர்டரில் அஜிங்கே ரகனே மற்றும் சிவன் டுபேயில் வருவாங்க. நம்பர் 3 and 4. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேமரா க்ரீனும் ரஜத் பட்டிராரும் இருக்காங்க. இதில் கேமரா க்ரீன் வந்து ஒரு ஓவர்சீ ஸ்லாட்டில் 2வது ஆப்ஷன் ஆர்சிபிக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஹிட்டிங் ஆப்ஷன், அதாவது நம்பர் 5 பேட்ஸ்மேன் தான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இவங்க வந்து ஒரு ஹிட்டிங் ரோலுக்காக வச்சுருக்க பேட்ஸ்மேன் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மேக்ஸ்வெல் வச்சுட்டாருன்னா ஒரு ஓப்பனர்ஸ் வந்து ஒரு 12 ஓவர் 13 ஓவர் கிட்ட ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடிச்சாடுற கேம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் அடிச்சாடுற கேம் ஒரு நம்பர் 3 ஸ்லாட்லேயும் இறங்கி ஆடலாம், இல்லை நம்பர் 4 ஸ்லாட்லேயும் இறங்கி ஆடலாம். அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ஹிட்டிங் ரோல்னு வச்சுருக்கேன். 5th இது பொசிஷன். நம்ம இதுலேயே டேரி மிச்சலும் அந்த ஆப்ஷனுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஃபினிஷர்ஸ் பார்ப்போம். ஃபினிஷரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜடேஜா மற்றும் டோனி, அந்த பக்கம் பார்த்தா தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷிங் தான். ஏன்னா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் கேம் வந்து அலைவாக வச்சுப்பார், கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. போன வருஷம் கப் அடிச்சு கொடுத்த மாதிரி. இந்த பக்கம் தினேஷ் கார்த்திக்கும் அதே தான் ஃபினிஷிங் ரோலுக்கு தான் வருவார். அனுஜ் ராவத்தும் அதே ஃபினிஷிங் ரோல். நம்ம தலை வந்துட்டு வருவார், ஃபினிஷிங் ரோல் தான். வந்துட்டு ஒரு 3 பால் 4 பால் தான் பிடிப்பார், அடிப்பார், போவார், அவ்வளோதான் தலையை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பவுலர்ஸில் பவர் பிளேலேருந்து ஆரம்பிப்போம். பவர் பிளே இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தீபக் சகரும் மகேஷ் தீக்ஷனா வந்தால் போடாது அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா மெயின் 11 இவங்க எப்படியும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3வது ஓவர்சீஸ் ஸ்லாட் முடியுது. இவங்களுக்கு 4வது ஓவர்சீஸ் ஸ்லாட் இதோட முடிஞ்சுக்கும் ரீஸ்டாப்லேயே ட்ரை பண்ணாங்கன்னா. அதனால் இவங்களுக்கு ஃபாரினர்ஸ் ஓவர் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா சிராஜும் ரீஸ்டாப்லி தான் எப்படியும் பவர் பிளே போட வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்குது. நம்மளுக்கு செரியும் மற்றும் தீக்ஷனாவும் தான் போட அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ மிடில் ஓவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷாக்கு டாக்கர், இவர் ஜடேஜா இன்னொரு ஆப்ஷன் இருக்கார். மிடில் ஓவர்ஸில் இவங்க போடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா கரண் சர்மா, கிரண் மேக்ஸ்வெல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து மிடில் ஓவர்ஸ் போடுவாங்க. அடுத்து பார்த்தா டெத்தில் பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் இவங்களுக்கு போடுவாங்க. நம்மளுக்கு 10 ரனா போடுவார். ஸோ 10 ரனா போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்காகவே நான் ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட போகிறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ வந்து இம்பேக்ட் பிளேயர் பார்த்தா வைசக் விஜயகுமார் ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இதில் முகேஷ் சௌத்ரி ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இதில் 4வது ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து 10 ரனா தான். ஸோ 2 பக்கமும் ஓரளவுக்கு ஈக்குவலான தான் இருக்கும். பெருசாலாம் மைன்யூட்டாக தான் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ பெருசாக அந்த அளவுக்கு சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது தான் எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஆர்சிபியோட இம்பேக்ட் பிளேயர் மற்றும் ஃபாரின் ஆப்ஷனுக்காக நான் வேறு ஒரு வீடியோ வேணால் போட்டு பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட காம்பினேஷன் வந்துட்டு 3 ஆல்ரவுண்டர்ஸ் மெயினாக தான் இருக்காங்க. 3 ஸ்லாட் வந்து மெயின் ஸ்லாட்டாக இருக்குது. ஃபேஃபு, கேமரா க்ரீன் மற்றும் கிரென் மேக்ஸ்வெல் இவங்க 3 பேர் மெயின். ரீஸ்டாப்லி மட்டும்தான் ஒரு இதாட்டம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு வேணால் வேறு யாராச்சும் கொண்டு வரலாம். அல்ஜாரி ஜோசப் இருக்கார் மற்றும் லாக்கி ஃபர்கசன் இருக்காங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்பெல் போகிறதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. வைசாக் விஜயகுமார், ஆகாஷ் தீப் மற்றும் சிராஜ் இவங்கெல்லாம் ஓப்பனிங் போடுறவங்க தான். அதனால் பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் இவங்க 2 டீமோட பிளேயிங் 11 இருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. மைன்யூட்டாக வேணால் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் வேறு ஏதாச்சும் டீமை பற்றி பிளேயிங் 11 மற்றும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சப்படியில் தான் பை கைஸ்.